சைனீஸ் லீவுக்கு சேர்த்து லீவ் எடுத்துகிட்டு இப்போ போகிறோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சேப்பரில் தான் இருக்கோம். திருப்பி அவன் தம்பி அப்போயே அப்ளை பண்ணான். தம்பி அப்ளை பண்ணும்போது அவனுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி ஒரு லக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இறங்கியாச்சுங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒசாக்கா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். அரைவலுக்கு வந்து இது ஒரு ட்ரெயின் பிடிச்சி தான் போகணும் போல். ஓகே, ஒரு வழியாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. எதுவுமே கேட்கல இந்த வாட்டி. ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. காடு உள்ளே போயிடுமா? இதை மாற்றி விட்டுருவாங்க. நோ, அந்த காயின் ஃபோன் இருக்குது பாருங்கள். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தபுரி க்ரூஸ் இதில் தான் இருக்கோம். ஸோ இதில் போகலான்னு ஒரு சின்ன பிளானு. 3, 2, 1 ஏமாத்துறாரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிங்கை டிராக்டர். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். 9 நாள் லீவு, 9 டே 8 நைட்டு ட்ரிப்பாக. இப்போ சைனீஸ் நியூ இயர் லீவுக்கு சேர்த்து லீவ் எடுத்துகிட்டு இப்போ போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 தான் இருக்கோம். நமக்கு ஃப்ளைட் இங்கேயும் தான். காலைல ஒரு 7 மணிக்கு ஃப்ளைட்டு. அங்கே கரெக்டாக வந்து ஒரு 2 மணிக்கு ரீச் ஆயிரும். ஒரு வழியாக போர்டிங்லாம் போட்டாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. நேராக செல்ஃப் செக்இன் போகல. இந்த வாட்டி ரெண்டு பேர் போகிறதுனால தனித்தனியாக புக்கிங் பண்ணியிருந்ததுனால நாங்கள் நேராக கவுண்டருக்கு போயிட்டு பக்கத்து சீட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு காலையில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். காலையில் ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறலாம். உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அஞ்சேப்பர் இருக்குது. அதாவது சாப்பிட்டுட்டே போகலாம். இட்லி இல்லை தோசை ஏதாவது சாப்பிட்டு போகலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சேப்பரில் தான் இருக்கோம். காலையில் 2 இட்லி ஒரு வடை ஆர்டர் பண்ணோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஜப்பான் ட்ரிப்பை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு நான் மட்டும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்புறம் வழக்கம் போல் தம்பியும் கூப்பிட்டேன். அவனும் வரேன்னா சரி போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், வீசா அப்ளை பண்ணோம். வீசா அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் தான் அப்ளை பண்ணேன். எனக்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுனால உடனே அப்ரூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 10 நாள் எடுத்திருந்தாங்க, அப்ரூவ் ஆகிடுச்சு. திருப்பி அவன் தம்பி அப்போயே அப்ளை பண்ணான். தம்பி அப்ளை பண்ணும்போது அவனுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா அவனோட வீசா அவனோட ஒர்க் பர்மிட் வந்து லெஸ் தென் 3 மந்த்ஸ் இருந்துச்சு. அதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு. திருப்பி அதுக்கப்புறம் வந்து அவனோட பாஸை ரினியூவ் பண்ணி கரெக்டாக வந்து ஜான் மிட்டில் தான் வந்து திருப்பி அப்ளை பண்ணால் அப்ரூவல் ஆச்சு. ஸோ வீசா வந்து ஒரு 10 நாள் அப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சு சப்மிட் பண்ணோன்னா 10 நாள் கூட இல்லை, ஒரு 8 நாள்லாம் வந்து நமக்கு வந்துடும். ரிசல்ட் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம பாஸ்போர்ட் வாங்கும்போது தான் தெரியும் நமக்கு வீசா அப்ரூவ் ஆச்சா என்னன்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன், எந்த இதுவுமே தெரியல. எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணதுனால ஓரளவுக்கு அப்ரூவல் ஆச்சு. நான் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. திருப்பி நமக்கு ஃப்ளைட் வந்து 6:55க்கு, செக்இன் வந்து 6:10க்குள்ளே போகணுமா. ஸோ அப்படியே ஸ்லோவாக கிளம்புவோம். முன்னாடி என்ன பண்ணேன், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வெளியில் பண்ணால் நல்ல ரேட் கிடச்சிருக்கும். பட் எனிவே ஒரு 50 வெள்ளிக்கு இங்கே மாற்றிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அங்கே போய் நம்ம ஏடிஎம் இருக்கிறதுனால அங்கே போய் நம்ம எடுத்துக்குவோம். $50 in Japanese yen. Yeah. I don't have small change, or I have only 10,000. How much is cost in Singapore dollar? I think it's 80 plus. Give me a moment. Okay. 1,083.80 cents. Okay. ஓகே, எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் நல்லா தான் இருக்கும். மணி 6:10, 6:55 நமக்கு ஃப்ளைட்டு. டேரெக்டாக ஜப்பான் தான். இப்போ வந்தாச்சுங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நமக்கு சீட்டு வந்து 29. செம்ம கூட்டம். ஆனால் சொல்லு நினைக்கிறேன் ஃப்ளைட்டு.
ஸ்கூட்டர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அதே மாதிரி ஃப்ளைட்டு. இன்றைக்கி ஒரு லக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடச்சது வந்து எமர்ஜென்சி சீட்டு. கால் நல்லா நீட்டிட்டு உட்காரலாம். ஓகே ஒரு வழியாக வந்து உட்காந்தாச்சு. ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டை பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை. பட் இன்றைக்கி நம்மளோட லக்கு நம்மளுக்கு கிடச்சது வந்து எமர்ஜென்சி சீட்டு. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7.5 மணி நேரங்க. இங்கே ஒரு 6:55 இருக்கிற ஃப்ளைட்டை கரெக்டாக 2:30 மணிக்கு வந்து ஒசாக்கா ரீச் ஆயிரும். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு விண்டோ சீட் இல்லை, அதனால் நமக்கு வந்து அந்த ஃப்ளைட் மூவ் ஆகிறத பார்க்க முடியாது. நேராக ஒசாக்கா தான் இனிமேல் வச்சு ஃப்ளைட் வந்துருச்சு, இறங்கியாச்சு, போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இறங்கியாச்சுங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒசாக்கா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். மணி இப்போ வந்து இங்கே 2:10. இப்போ உள்ள ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் வரைக்கும் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அதுக்கப்புறம் தான் எப்படி ஹோட்டலுக்கு போகிறதுன்னு பார்க்கணும். வந்தாச்சு, இப்போ அரைவலுக்கு தான் போகிறோம். இங்கேயும் வந்து அந்த அரைவலுக்கு வந்து இங்கே ஒரு ட்ரெயின் பிடிச்சி தான் போகணும் போல். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு QR கோடு கொடுத்து ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. அது என்ட்ரின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அதை ஃபில் பண்ணுவோம். கோடு இருந்தால் அங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாருமே வந்து ட்ரெயினில் போகிறாங்க. இங்கே போய்க்கும். ஓகே ஒரு வழியாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. எதுவுமே கேட்கல இந்த வாட்டி. ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை ஃபில் பண்ணி உள்ளே கொடுத்தோம். எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். கூட்டமும் இல்லை. வந்தாச்சு. வந்து இதுக்கு மேலே அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கார்டு MRT கார்டு வாங்கிட்டு நேராக அதுக்கப்புறம் எப்படி போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவோம். திருப்பி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளிலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமில் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதையும் ஃபில் பண்ணி கொடுத்தோம். ஒன்றும் பெருசாலாம் கேட்கல, ஜஸ்ட்டு என்னென்னு கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் சைன் பண்ணிவிட்டு கொடுத்து வெளியாகிட்டோம். வந்தாச்சு, ஜப்பானில் எடுத்து காலடி வச்சாச்சு. ஓகே அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து MRT கார்டு எங்கே வாங்கலாம் என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டு கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்டை விட்டு அவுட் சைடில் வந்து MRT இருக்கான். ஸோ அதை பிடிச்சி நேராக ரூமுக்கு போகிறோம். அப்படியே வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம் கடை இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இங்கே வந்த உடனே வெளியில் வந்து வாங்கிக்கலாம் கார்டு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து வெண்டிங் மிஷினும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கார்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ட்ரிங்க்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே சிம்மு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் எங்கே அந்த ஸ்வைக்கா கார்டு வாங்கலாம் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னார், மேலே லெவல் 2க்கு போங்க அப்படின்ட்டு. மேலே லெவல் 2க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்ப்போம் என்னன்ட்டு. இதுதான் அந்த வழி. டெர்மினல் 2 ரயில்வேஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ நான் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இதில் வந்துட்டு தெரிஞ்சு கார்டு எல்லாம் போட்டிருந்தாங்க, JR பாஸு, ஸ்வைக்கா. ஸோ அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். கன்சா ஏர்போர்ட் ஸ்டேஷன் இதுதாங்க. நம்ம கார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி இங்கேருந்து நம்பா அங்கே போய்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டியது தான். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு. இங்கேயே நம்ம வந்து டிக்கெட் எடுக்கலாம் போல். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா JR பாஸ் அந்த ஆஃபீஸுமே இங்கேயே இருக்குது. ஓகே வந்து MRT உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு வந்து இந்த கார்டும் MRT கார்டும் வாங்கியாச்சு. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா வந்து கன்சா இங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது டோக்கியோ யூஸ் பண்ண முடியாது. டோக்கியோ போனால் சுஷியா அந்த கார்டு வாங்கணுமா. ஸோ இங்கேயே வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இங்கேயே வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து 5000 எண்ணு. ஸோ இதில் 4500 எண்ணு உள்ளே இருக்கும். 500 எண்ணு வந்து டெபாசிட்டு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த 500 எண்ணு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே நம்ம யூஸ் பண்ணதில்லை. உள்ளே விடு. கார்டு உள்ளே போயிடுமா? இதை மாற்றி விட்டுருவாங்க. டேப் பண்ணு. இது போகாதா, இருக்கு அடிக்கும். ஓகே டேப் ஹியர். ஓகே அதை டேப் பண்ணிட்டு வா. இந்த மேலே இருக்கு பாரு, சும்மா டேப் பண்ணிட்டு வந்துடு.
இப்போ எங்கே இருக்கோன்னா எம்ஆர்டி உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இனிமேல் வந்து இங்கேருந்து 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ட்ராவலாம் நம்ம போகிறதுக்கு. உள்ள பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்பா இங்கேயும் மேப் இருக்குன்னு நினைக்கிறேன். மேப்பில் பார்த்தாலே தெரியும் எந்த பக்கம் போகிறது என்னன்ட்டு. ஓகே, நம்ம போக வேண்டியது நம்பா. நம்ம இருக்கிறது கன்சாயே. நேராக ஆக்சுவலாக நமக்கு எங்கன்னு தெரியல, எப்படி போகிறதுன்னு. அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு கேட்போம். சார் நம்பா திஸ் வே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த ட்ரெயின் போகுமா? எம்ஆர்டி வந்து பேசக்கூடாது, ரொம்ப உள்ள எம்ஆர்டி ஏரியாச்சு. The next stop is Izumi Otsu, station number N20. After Izumi Otsu, you will be stopping at Agoromo. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பா ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸிட் ஆகி நம்ம அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு கூகுள் மேப் இங்கே வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் மேப்பை விட்டு அப்படியே போக வேண்டியது தான். இந்த ட்ரெயினில் தான் நம்ம இப்போ வந்தோம். ஸோ எஸ்கலேட்டர் எடுத்து கீழே போயிட்டு வெளியாகி அங்கேருந்து கூகுள் மேப்பை போட்டு அது வழியாக அப்படியே ரூமுக்கு போயிடலாம். ஸோ வெளியாகிட்டு எந்த எக்ஸிம் தெரியல, பட் இதில் போட்டிருக்கு. நம்ம இதிலே வெளியாயிரும். வெளியாகிட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். எவ்வளோன்னா 970 இருக்கு. எவ்வளோண்ணா இப்போ வந்து நம்ம வந்து அங்கேருந்து கன்சா ஏர்போர்ட்லேருந்து இங்கே நம்பா வரத்துக்கு வந்து 970 எண்ணு. பக்கத்துலேயே ஒரு 7-Eleven இருக்குது. காலையிலேருந்து சாப்பிட்ற காலையில் இட்லி சாப்பிட்டா தான், அதாவது இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு அப்படி இப்போ ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கிக்குவோம். அப்படியே அந்த மில்க் இருக்கா கொரியாவில் வாங்கணுமே. அர்ணவனோட ஃபேவரேட்டு சாண்ட்விச் எடுத்துக்க. அப்படியே என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலட்டுங்க, எக்கு சிக்கனு கட்லெட் உள்ள ஒரு சேலடு. ஸோ லைட்டாக அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போ. ரூமுக்கு கீழே ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு சாப்பிட்லாம். ஹோட்டலுக்கு வந்து இப்போ செக்இன் பண்ணுறோம். make a card for going credit card. Yeah. Country name. Okay. Is that your telephone number? No. 65 is the code. And Ayapan. Yeah, correct. And Okay. one more person's name. நம்பர் வந்து 205. கொடுத்துக்க ரூம் இதுதான். இன்றைக்கி ரூம் சின்னதான், பட் நல்லாயிருக்கு. ஹோட்டலுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தத்தோப்புரி அந்த க்ரூஸ் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு.
இன்னமும் வந்து அந்த காயின் ஃபோன் இருக்குது பாருங்கள். காயின் ஃபோன் வந்து 10 சென்ட் 100 சென்ட் போட்டுட்டு நம்ம பேசிக்கலாம். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் பேசலாமான்னு தெரியல. எமர்ஜென்சிக்கும் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சிக்கு. ஸோ நம்ம காயின் போட்டு ஃபோன் கால் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தந்தபுரி இது வந்துட்டு இதாங்க இந்த ஸ்ட்ரீட், அந்த ஃபேமஸான ஸ்ட்ரீட்டு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸு. வாங்க அங்கே போகலாம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தபுரி க்ரூஸ் இதில் தான் இருக்கோம். ஸோ இதில் போகலான்னு ஒரு சின்ன பிளானு. ஆனால் எங்கே டிக்கெட் எடுக்கிறது என்னன்னு தெரியல. அப்படியே கீழே போய்ட்டு அப்படியே விசாரிச்சுட்டு வருவோம். இது ஒரு 20 மினிட்ஸு ஒரு ரவுண்டு சுற்றி அப்படியே வரும். ஆனால் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல. போய்ட்டு அப்படியே ஒரு இடமா போய்ட்டு விசாரிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் க்யூ நிற்கிது. ஸோ டிக்கெட்டுக்காக ரிசர்வேஷனாக ஆட்டோமேட்டிக்காக டேட்டா காட்டிட்டு உள்ளே போயிடலாம். பட் ரிசர்வேஷன் இல்லை. ஸோ 2 டிக்கெட் வாங்கியாச்சு. சரி, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 எண்ணு. ஸோ 20 மினிட்ஸ் ஃபுல் ட்ராவலு. போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். உள்ளே வந்தாச்சு. Are you ready to leave? And bye bye. Thank you all. Bye bye. Okay, how are everyone? Good evening, everyone. Thank you for joining us today. Let me introduce today's captain, Hato. And I'm going to guide you guys. I'm your guide, Takara. Thank you. Thank you. Thank you. And now we have 6 offers to you guys, so please attention. First, please do not stand. Please remain seated. And second, please do not smoke in here. Please do not smoke in here. And third one, please do not throw away anything in this river, because please do not throw away anything in this river, because this river has already dirty. So please use the garbage box. Let me teach you a useful Japanese word that is good evening in Japanese. Do you know how to say good evening in Japanese? Exactly. Konbanwa is good evening in Japanese. Okay, please repeat after me. Konbanwa. Konbanwa. Hold on. And on your right side there is donkey. Donkey Hote. On your right side there is Don Quixote. This Don Quixote is special because there is a wheel on the reading. And this wheel open until the 10 p.m. So if you want to ride, come on. Are you ready, guys? Okay. 3, 2, 1. Come on. Come on. Camera to the left side, okay? You will see the famous sign in Downtown Body. 3, 2, 1, there we go! There is Gringo sign here! Woo! Yeah, come on! Come on! Come on! You guys, this is Downtown Body River. And this Downtown River has 4 kilometers. Wow, long. And deeply is 3.5 meters. Wow, deep, right? And along this river, go and go and go, there is my home. My home is there. And in Osaka, we have a lot of traditional food like takoyaki, little more in little octopus, and okonomiyaki is like a pancake with vegetables, and kushikatsu crab stick. Did you eat takoyaki? You must try takoyaki.
Okay, now let me get prayer from you guys. First for கரெக்டாக செம கூட்டமாக இருக்கு என்னன்னு தெரியலையே. பன்னெண்டு பீஸு வந்து 1556 எண்ணு. இது அது எப்படி செய்கிறாங்க பாருங்க எக்கில். இதில் வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். 4 பீஸ் வாங்கினோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டாக தான் இருக்குடா. கிட்ட இன்னும் மேட்சிங் பண்ணுறாரு சடனா. ஏமாத்துறாரா? இதோட முடிச்சுக்குவோம். காலை சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி கன்சா ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். அங்கேருந்து எம்ஆர்டி பிடிச்சி நம்பா வந்தோம். நம்பா வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து தந்தபுரி க்ரூஸ் போயிருந்தோம். போயிட்டு அங்கே சுற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. டே 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நாளைக்கு டே 2 வந்து ஒசாகா கேஸ்டில் அண்ட் அப்புறம் அதர் பிளேஸ்லாம் போகலான்னு ஒரு பிளானு. பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு.